ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் மீட்பையும் வாழ்வையும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். விசுவாசியின் அதிகாரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இதை அறிந்து கொள்ளக்கூடிய, தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் விசுவாசி. அவர் அதை உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, வேதத்தின் அடிப்படையில் அவர் விசுவாசி. அந்த விசுவாசியின் அதிகாரம், கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அதிகாரம், உரிமைகள், மீட்பு, வாழ்வு என்ன என்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விழுந்து போன மனிதனின் நிலை, மனிதனை மீட்க தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், எந்த இடத்திலிருந்து நம்மை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் கொடுத்த விடுதலையையும் சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் வாழ்வையும் நாம் அனுபவிக்க முடியும். எந்த இடத்தில் அறியாமை இருக்கிறதோ, உரிமைகள், அதிகாரம் தெரியவில்லையோ, அந்த இடத்தில் அடிமையாக இருக்க நேரிடும். ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் தனக்கான இடத்தை தெரிந்து கொள்ளாததினால் இந்த உலகத்தில் ஒரு தோற்றுப்போன ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை அப்படி படைக்கவில்லை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம் என்று சத்தியம் சொல்லுகிறது. தேவனால் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். தேவ வித்தினால் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கப்படுகிறார். அவருடைய இடம் அதுதான். இந்த பகுதியில் நாம் தியானிக்கப் போகின்ற சத்தியம், தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் வெளிப்பட்டதன் நோக்கம் என்ன? கடந்த பகுதியில் பார்த்த சத்தியத்தின் தொடர்ச்சி. உலகத்தையே படைத்தவர் நம்மை தேடி மனிதனாக வந்திருக்கிறார் என்றால் எதற்காக? பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் அவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியாத மனிதர்களை, அவருடைய பிரசன்னத்தை அணுக முடியாத மனிதர்களை அவர் தேடி வந்ததன் நோக்கம் என்ன? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்றவர் விழுந்து போன மனிதனை தேடி வந்ததன் நோக்கம் என்ன? இதைதான் இன்று சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, தேவனுடைய அன்பை, இருதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய இருதயத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய இருதயம் மனிதர்களுக்கு தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய இருதயம் மனிதர்களை தண்டிக்க விரும்பவில்லை. அவருடைய இருதயம் மனிதர்களை மீட்கவே விரும்புகின்றது. இந்த அன்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால், அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட விடுதலையை, மன்னிப்பை, வாழ்வை பெற்றுக்கொண்டு தேவனோடு ஒரு நெருங்கிய உறவிற்குள் நீங்கள் செல்ல முடியும். அந்த உறவை நீங்கள்
அனுபவிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நல்லவரை, நன்மை செய்தவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 யோவான் 4:9-10. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு. இந்த வசனம் ஆங்கிலத்தில் பிழைத்திருக்கும் படிக்கு என்று பொருளில் இருக்காது. வாழ்ந்திருக்கும் படிக்கு, ஜீவனை பெற்று கொள்ளும் படிக்கு என்ற பொருளில் போடப்பட்டிருக்கும். பிழைக்கின்றது என்பது வேறு, வாழ்ந்திருப்பது என்பது வேறு. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில் நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் தப்பி பிழைக்கிறவர்களாக இல்லை, வாழ்ந்திருக்கிறவர்களாக, அனுபவிக்கின்றவர்களாக கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் வாழ்ந்திருக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், எதற்காக தேவன் மனு உருவாக வெளிப்பட்டார், ஒரே பேரான தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்றால், அவராலே நாம் வாழ்ந்திருக்கும் படிக்கு. அங்கு ஏதேன் தோட்டத்தில் எந்த உறவை மனிதன் இழந்து போனாரோ, தேவன் எந்த உறவை இழந்திருந்தாரோ அந்த உறவை மீட்டு எடுப்பதற்காக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது நம்மேல் வைத்த அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வேண்டா வெறுப்பாக இறங்கி வரவில்லை. எப்படியாவது தாம் படைத்த படைப்பை மீட்க வேண்டும் என்ற ஒரு கடமையோடு அவர் வரவில்லை. அன்பின் நிமித்தமாக அந்த செயலை செய்திருக்கிறார். நம்மை தண்டனையிலிருந்து மீட்க மாத்திரம் செய்யவில்லை, அவருடைய உறவோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் இறங்கி வந்தார். அடுத்த வசனம் 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. இந்த அன்பை அவர் எப்பொழுது வெளிப்படுத்தினார் என்றால், நாம் அவரை அன்பு செய்யும் பொழுது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் ஆவியில் மரித்தவர்களாக இருந்தோம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போயிருந்தோம். வசனம் சொல்லுகிறது, மனதிலே சத்துருக்களாகவும் அவருக்கு எதிரிகளாகவும் நாம் இருந்தோம் என்று சொல்லுகிறது. நாம் அவர் மீது அன்பு செய்யும் போது அவர் வெளிப்படவில்லை. நாம் அவருக்கு எதிரிகளாக, சத்துருக்களாக நாம் இருக்கும் பொழுது அவர் அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் மாம்சமாக வெளிப்பட்டது அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவத்துக்கான தண்டனையை நம்மிடத்தில் கேட்காமல் பாவத்தை நிவர்த்தி செய்யும், அதை சரி செய்யும் பலியாக, கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பினதன் மூலமாகவே அந்த அன்பு என்ன செய்திருக்கிறதா? வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் எளிமையாக இதை சொல்ல வேண்டும் என்றால், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவத்தில் விழுந்தபோது அவருடைய முதல் சிந்தனை எப்படி தண்டிப்பது என்பது அல்ல, எப்படி மீட்பது. இன்றைக்கு நாம் தேவனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஒரு காரியத்தில் நாம் விழுந்து விட்டோம் என்றால், ஒரு தீமையான ஒரு காரியத்தையோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையையோ நாம் கடந்து செல்லுவோம் என்றால், தேவன் என்னை தண்டித்திருக்கிறார், இந்த நெருக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை சரி செய்வதற்காக இதை கொடுத்திருக்கிறார் என்று அவரை ஒரு தண்டிப்பவராக நாம் பார்க்கிறோம்.
ஆனால் அங்கு விழுந்து போன ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே அவருடைய முதல் சிந்தனை எப்படி தண்டிப்பது என்பது அல்ல, எப்படி மீட்பது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு அந்த ஏதேன் தோட்டத்திலேயே முதல் தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அங்கு அறிவிக்கப்படுகிறது. மனிதனுக்கான மீட்பின் வழி அங்கு சொல்லப்படுகிறது. ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே இந்த பாவம் தேவனிடமிருந்து மனிதனை பிரித்தது. ஒரு பகையை, ஒரு தடையை உண்டு பண்ணியது. ஏனென்றால் தேவனுடைய இயல்பு பரிசுத்தம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பரிசுத்தம். இது அவருடைய இயல்பு. தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை. மின்சாரம் இருக்கிறது. மின்சாரத்தை நாம் பாதுகாப்பு இல்லாமல் அறிந்து தொட்டாலும் சரி, அறியாமல் தொட்டாலும் சரி, அது ஒரு விளைவை உண்டு பண்ணும், உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அதை நாம் கையாள முடியாது. அப்படி ஒரு விளைவை மின்சாரம் உண்டு பண்ணும்போது, மின்சாரத்திற்கு என் மீது கோபம், என்னை அதற்கு பிடிக்கவில்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்று நாம் சொல்ல முடியுமா? முடியாது. மின்சாரத்தினுடைய இயல்பு அது. அதுபோல நம்முடைய தேவனின் இயல்பு பரிசுத்தம். அவர் நீதியுள்ளவர். அவருடைய இயல்பில் பாவத்தினால் நிற்க முடியாது. அந்த பரிசுத்தத்தில் பாவம் நிற்க முடியாது. அவருடைய நீதியானது பாவத்திற்கான தண்டனையை கேட்கும். அது அவரது இயல்பு. இங்கு ஆதாம் மூலமாக வந்த பாவ விளைவினால், பாவத்தினால் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பகை உண்டாயிருந்தது. பாவமானது அந்த பகையை உண்டு பண்ணி இருந்தது. அந்த பகை தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவை துண்டித்தது. அந்த உறவு இல்லாமல் போனது. ஆவிக்குரிய தொடர்பு இல்லாமல் போனது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கரண்ட் கட் ஆகுது, மின்சாரம் இல்லாமல் போகுது. கரண்ட் இல்லை என்றால் ஃபேன் சுற்றாது இல்லையா? ஃபேன் சுற்ற வேண்டும் என்றால் அதற்கு மின்சாரம் தேவை. கரண்ட் இல்லாமல் போனவுடன் ஃபேன் சுற்றாது. அதற்காக ஃபேன் கெட்டது, அது நன்மையை செய்யாது என்று பொருள் அல்ல. அது சுற்றுவதற்கு மின்சாரம் தேவை. அந்த மின்சாரத்துடன் அதற்கு தொடர்பு இல்லை என்பதினால் அது இயங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. அது போன்றுதான் மனிதன் பாவத்தின் மூலமாக தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டார். அங்கு மனிதன் கெட்டவன் அல்ல. அந்த தொடர்பு இல்லாததினால், அங்கு பாவ இயல்பை பெற்றுக்கொண்டதினால் அந்த தொடர்பு இல்லாமல் செல்லுகிறது. அந்த தொடர்பு இல்லாததினால் மனிதனால் தேவனுக்கு ஏற்ற வழியில், தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வழியில், தேவனுக்கு அருகில் நிற்கக்கூடிய அந்த தகுதியை, இயல்பை இழந்து போனார். அந்த தொடர்பு இல்லாமல் போனது, தடைப்பட்டது. இங்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதன் நோக்கம் அந்த இழந்து போன தொடர்பை மீண்டும் இணைப்பதற்காக, இழந்து போன உறவை மீண்டும் இணைப்பதற்காக, மீட்டு எடுப்பதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை என்பது நரகத்திலிருந்து தப்பித்தது மாத்திரம் அல்ல. சாத்தான் விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். நரகத்திலிருந்து மாத்திரம் நம்மை அவர் விடுவிக்கவில்லை, மேலும் பரிசாக தேவனுடைய உறவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்பு இல்லாமல் போன அந்த தொடர்பை புதுப்பிப்பதற்காக, இணைப்பதற்காக, இழந்து போன உறவை இணைப்பதற்காக, மீட்பதற்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்தார்? தேவனுடைய நியாயமும் அவரது அன்பும் ஒரே நேரத்தில் நிறைவேற வேண்டும். அப்படியென்றால் என்ன பொருள்? வாசிக்கலாம். ரோமர் 3:25-26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த வசனத்தின் பொருளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் நீதியுள்ளவர். அவருடைய இயல்பின்படி அவர் பாவத்தை ஒதுக்க முடியாது, அலட்சியம் செய்ய முடியாது. அதே சமயத்தில் தேவன் அன்பானவர். அந்த இயல்பின்படி அவர் பாவியை இழக்க அவர் விரும்பவில்லை. தேவனுடைய இயல்பு இதுதான், அவருடைய நிலை இதுதான். அவருக்கு முன்பாக இருந்த கேள்வி, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், அதே சமயம் பாவியும் மீட்கப்பட வேண்டும். எப்படி? அவருடைய நீதியின் இயல்பின்படி பாவத்தை போனால் போகட்டும் என்று அலட்சியம் செய்ய முடியாது. உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று பாவியை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அவருடைய இயல்பு மாறினவர் என்று ஆகும். தேவனால் அது முடியாது. அதே சமயம் அவருடைய அன்பின் இயல்பு மனிதனை, பாவியாகிய மனிதனை தண்டிக்க விரும்பவில்லை. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், அதே சமயம் பாவி மீட்கப்பட வேண்டும். இதற்கான பதில் சிலுவை. சிலுவையில் பாவம் தண்டிக்கப்பட்டது, பாவி மன்னிக்கப்பட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், சிலுவையில் பாவம் தண்டிக்கப்பட்டது, பாவி மன்னிக்கப்பட்டார். அங்கே சிலுவையில் தேவனுடைய நீதியும் அவரது அன்பும் கிருபையும் ஒரே இடத்தில் சந்தித்தது. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு சிலுவையில் நடந்தது அதுதான். பாவம் தண்டிக்கப்பட்டது. எப்படி? பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவி மன்னிக்கப்பட்டார். எப்படி? நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அந்த தண்டனையை சுமந்து கொண்டதினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கு தேவனுடைய நீதியை இயேசு கிறிஸ்து அங்கு திருப்தி செய்தார். வாசிக்கலாம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். இதனால்தான் தேவன் மாம்சமாகி மனிதனாக நம்மிடையே இறங்கி வந்ததன் நோக்கம் இதுதான். கிருபாதார பலி என்பதன் பொருள் தேவனுடைய கோபத்தை, தேவனுக்கு பாவத்தின் மீது இருக்கும் கோபத்தை சாந்தப்படுத்தும் பலி என்று பொருள். கிருபாதார பலி என்பதன் பொருள் அதுதான். தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாவத்தை புறம் தள்ளவில்லை, அதை அலட்சியமாக ஒதுக்கவில்லை. சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை அவர் சட்டப்படி எதிர்கொண்டிருக்கிறார். சட்டப்படி அதற்கான தீர்வை சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார். அங்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு பாவம் சுமத்தப்பட்டது, அதற்கான தண்டனை அங்கு கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அது கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது. பாவம் செய்தது மனிதன், தீர்ப்பை சுமக்க வேண்டியதும் மனிதன்தான்.
அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டியதும் மனிதன்தான். ஆனால் அந்த தண்டனையை அனுபவிக்கக்கூடிய பாவம் இல்லாத மனிதன் என்று ஒருவருமே இல்லை. அப்படியென்றால் மனிதனுக்கு பதிலாக அந்த தீர்ப்பை, அந்த தண்டனையை சுமந்து கொள்ளக்கூடிய, இன்னும் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன், பாவத்திற்கான தண்டனை மரணம். மனிதன் செய்த பாவத்திற்கு தண்டனையை மனிதனே சுமக்க வேண்டும். ஆனால் பாவம் இல்லாத மனிதன் என்று ஒருவரும் இல்லை. அந்த தண்டனையை சுமக்கின்றவர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். அவர் மனிதனாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இததான் நிழலாக பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்கும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி அங்கு மனிதர்களுக்கு பதிலாக அந்த பாவத்தை சுமந்து கொள்ளும், பலியாக்கப்படும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்பது பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டி என்பதன் பொருள். இங்கு மனிதனுக்கான தண்டனையை மனிதன்தான் சுமக்க வேண்டும். அந்த மனிதன் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். ஆனால் இதில் வருத்தப்படத்தக்க விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதன் கூட பாவம் இல்லாதவராக இல்லை. ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவ இயல்பை பெற்றிருந்தது. பாவத்தின் கீழ் இருந்தது. பாவ அடிமைத்தனத்தில் இருந்தது. பாவமே அவர்களது இயல்பாக இருந்தது. மனிதராக இருக்க வேண்டும், பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். மனிதரில் அப்படி ஒருவரும் இல்லை. தேவனே அந்த இடத்திற்கு இறங்கி வருகிறார். அவர் மாம்சத்தில் இறங்கி வந்ததன் நோக்கம் அதுதான். இயேசு கிறிஸ்து மனிதனாக 100% நமக்கு பதிலாக அந்த இடத்தை பெற்றுக்கொண்டார். அவர் மாம்சத்தில், சரீரத்தில் 100% மனிதனாக இருந்தார். அவர் ஆவியில் 100% தேவனாக இருந்தார். மனிதனுக்கு பதில், நமக்கு பதில் அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனாக முழு விலையையும் செலுத்துவதற்கு அவர் தேவனாக அந்த இடத்திற்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதன் நோக்கம் இதுதான். மனிதனாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். தேவனாக அவர் முழு விலையையும், மனிதன் செலுத்த வேண்டிய முழு விலை கிரயத்தையும் அவர் தேவனாக அங்கு செலுத்தி இருக்கிறார். இதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்படி தம்முடைய அன்பை அவர் அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவமில்லாத அவரை பாவமாக்கியதன் மூலமாக அந்த ஒரே பலியினாலே என்றென்றைக்குமாக நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். எபிரேயர் 9:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ரட்சிப்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நித்திய மீட்பை, எட்டர்னல், நித்தியமாக ஒரே பலியினால் என்றென்றைக்குமாக நாம் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய இரத்தம் பாவம் இல்லாத இரத்தம், அது தேவ இரத்தம். நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை கொண்ட, நித்தியமாக கழுவக்கூடிய வல்லமையை கொண்ட இரத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாவம், சாபம், குற்றங்கள், தண்டனை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. நமக்கு பதிலாக நம்முடைய இடத்தில் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நாம் பெற வேண்டிய மரண தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். நித்திய மீட்பு. இன்னும் சொல்ல போனா நித்தியமாக அதை கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். ஒரு நாள் மாத்திரம் இல்லை, குறிப்பிட்ட காலம் மாத்திரம் இல்லை. அவருடைய இரத்தம் நித்தியத்திற்குமான விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறது. அதுதான் என்றென்றைக்குமான மீட்பை அவர் கொடுத்திருக்கிறார். இது தேவ இரத்தத்தினால் மாத்திரமே அதை செய்ய முடியும். அதற்காக அவர் மனிதனாக வெளிப்பட்டார். 3ஆம் நாள் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணுகிறார். வாசிக்கலாம், ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார் என்பது நமக்காக விலை கிரயத்தை செலுத்தினதை குறிக்கிறது. அதனுடைய அடையாளம் அது.
அவர் உயிர்த்தெழுந்தது தேவன் இந்த விலை கிரயத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறிக்கிறது. தேவனுடைய நீதி அந்த கிருபாதார பலியை, அந்த விலை கிரயத்தை, பாவத்திற்கான ஆக்கினை தீர்ப்பை அது ஏற்றுக்கொண்டு நம்முடைய விடுதலையை அது ஏற்றுக்கொண்டது என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் குறிக்கிறது. ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கான விலை கிரயத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற அங்கீகாரத்தை அவரது உயிர்த்தெழுதல் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவத்திற்கான விலை செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது அந்த விலை கிரயத்தை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதன் அங்கீகாரம். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் சிலுவை ஒரு சாதாரண ஒரு மரணம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சொல்லுகிறது, பாவம் ஜெயிக்கப்பட்டது, மரணம் தோற்றது, சாத்தான் தோல்வி அடைந்தான், மனிதன் மீட்கப்பட்டான், தேவனுடைய உறவில் இணைக்கப்பட்டான், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டான், தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு விசுவாசியின் இடம் இதுதான். மன்னிப்பை பெற்ற பாவி இல்லை, விடுவிக்கப்பட்ட மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் வெறும் மன்னிக்கப்பட்ட பாவிகள் அல்ல, மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவரோடு கூட ராஜ்யத்தில் வலது பாரிசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கின்ற ராஜ்யத்தின் பிள்ளைகள். மீட்பு என்பது வெறும் மன்னிப்பு மாத்திரமல்ல, விடுதலை மாத்திரமல்ல, அடிமையை பிள்ளையாக்குதல், தோல்வியாளனை ஆட்சியின் அதிகாரத்தில் அமர வைத்தல், இழந்து போன உறவை புதுப்பித்து தேவனுடைய உறவிற்குள் நம்மை அழைத்துச் செல்லுதல். இதுதான் மீட்பின் பொருள். மனிதன் பாவம் செய்தான், தேவனுடனான உறவு துண்டிக்கப்பட்டது, மனிதனால் தன்னைத்தானே மீட்க முடியவில்லை, பாவமில்லாத ஒரு இரத்தம் தேவைப்பட்டது, அது தேவனுடைய இரத்தமாக மாத்திரமே இருக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து நம் இடத்தில் நமக்காக நின்றார், நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், அந்த ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டது, அவர் நமக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். பாவத்திற்கான விலைக்கரையம் அங்கு செலுத்தப்பட்டது. அந்த விலைக்கரையத்தை தேவனுடைய நீதி ஏற்றுக்கொண்டது. எப்பொழுது நமக்கு மன்னிப்பு, இரக்கம், விடுதலை, மீட்பு, வாழ்வு, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரமும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை கொடுப்பதற்காக, நம்முடைய உறவை மீட்பதற்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் மனிதனாக வந்ததன் நோக்கம் மனிதனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். மனிதனுடைய உறவை புதுப்பித்து மனிதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சொந்த குமாரனுடைய ஜீவனை கொடுத்து அப்பா, உம்முடைய அன்பு இன்னதென்று எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். முதலில் நாங்கள் அன்பு செய்யவில்லை, நாங்கள் எதிரிகளாக இருக்கும் பொழுது நீர் அன்பு செய்திருக்கிறீர். எங்களுக்கு பதிலாக நாங்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நீர் நின்றீர். எங்களுக்கு விடுதலை மாத்திரம் அல்ல, எங்களுக்கு அங்கு மீட்பு, தேவனுடைய உறவு தேவை, தேவனுடைய வாழ்வு தேவை, ஜீவன் தேவை. அந்த உறவை புதுப்பிப்பதற்காக நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டீர். உம்முடைய நீதியும் உம்முடைய அன்பும் வெளிப்பட்ட இடமாக சிலுவை இருந்தது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை சிலுவையில் செலுத்தி இருக்கிறார். எங்களுக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த விலைக்கிரயத்தை உம்முடைய நீதி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எங்களை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எங்களுடைய உறவுக்காக நீர் எங்களை தேடி வந்தீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. உம்முடைய இருதயம் எங்களை தண்டிக்க வேண்டும் என்பது அல்ல, மீட்க வேண்டும், அந்த உறவை புதுப்பிக்க வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும்,
உம்மோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது உம்முடைய இருதயம் என்று எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கிறதற்காய் நன்றி. அவருடைய குற்ற மனசாட்சி, பயம், மரண பயம், அடிமைத்தனம், அதிலிருந்து இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்கிறதற்காய் நன்றி. அப்பா பிதாவே என்று பயம் இல்லாமல் உடைய சமூகத்துக்கு வரக்கூடிய தைரியத்தை இந்த சத்தியம் அவர்களுக்கு கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.